நான் சாமி கிட்டே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். இப்போ சாமிக்கு எனக்கு டைரக்ட் டீல். ஓஹோ, இனிமே குடிக்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? பண்ணிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா அப்படி சத்தியம் பண்ணல. வேற எப்படி பண்ணீங்க? சத்தியத்தை வெளில சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம். சாமி கிட்ட என்ன சொன்னீங்க? குடிப்பேன், ஆனா முன்ன மாதிரி கிடையாது. புது வருஷம், பொங்கல், காதலர் தினம், தமிழ் புத்தாண்டு, சுதந்திர தினம், ஆயுத பூஜை, தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், அப்புறம் ஓம் பிறந்த நாள், ஏன் பிறந்த நாள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி குறிப்பிட்டு சில நாட்களுக்கு மட்டும்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுவும் கம்மியா தான் குடிப்பேன், சாமி கிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் நல்ல விஷயம் தானே சொல்றேன். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அதனால நான் மீற மாட்டேன். விசேஷ நாள் வருஷத்துல பாதி நாள் வருது, வருஷம் ஃபுல்லா குடிக்கணும் அதானே? மீனா, அதான் மீதி நாள் இருக்குல்ல மீனா, அப்பலாம் நான் குடிக்கவே மாட்டேன். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அவரு ஓகே சொல்லிட்டாரு. சாமி எப்படி ஓகே சொன்னாரு? அது நான் இந்த நாள்லாம் குடிப்பேன்னு சொன்னேன். சாமி சைலண்டா இருந்தாரு. மௌனம் சம்மதத்துக்கான அறிவு இல்லையா, அதை நான் ஏத்துக்கிட்டேன். உங்களை திருத்தவே முடியாது. என்ன பண்றது மீனா, பழகி போச்சு. அது கார் ஓட்டி ஓட்டி உடம்பு அசதி ஆயிடுதா, அதான் லைட்டா. ஊர்ல எத்தனையோ பேர் கார் ஓட்டுறாங்க, அவங்க எல்லாம் என்ன குடிக்கவா செய்யறாங்க? அதான் அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி போய் உட்காருங்க, நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்.